ஒசூருக்கு வந்து கனரக வாகனங்கள் வந்து வராத அளவுக்கு தடை பண்ணியிருக்காங்க ஃப்ளைஓவர் மேலே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேறு வழியில் வந்து டைவர்ட் பண்ணி போங்க. ஓகேங்களா? போகும்போது கிருஷ்ணகிரி நோக்கி போகலாம். பட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இஎஸ்ஐலே வந்து லாக் பண்ணிட்டாங்க. அதாவது டெம்பரரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே லாக் பண்ணிட்டாங்க. ரிங் ரோடு வழியாக தான் நீங்கள் வரணும். அப்படியே மீறி வந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ளைஓவர் கீழே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து தான் நீங்கள் வரணும். ஆனால் ஃபுல் டிராஃபிக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதர் ரூட்டில் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடுங்க. இதுக்கான பேரிகேட்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. காரு, ஆம்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கப்பு, அது மட்டும் தான் அலௌடு. ஸோ வேறு எந்த வெஹிக்கிள்ஸும் அலௌடுன்னு கீழே தான் வரணும். பஸ் ஸ்டாண்டு கீழே ஆல்ரெடி சும்மாவே டிராஃபிக்கு. இப்போ இந்த வண்டி ட்ராக்கை ஃபுல்லாக கீழே திருப்பி விட்டுறதுனால இன்னும் எக்கச்சக்கமாக டிராஃபிக் கிலோமீட்டர் கணக்கு நிற்குது. ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் பக்கமாக வரவங்க டெம்பரரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே வந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்து அப்படியே இன்னர்ஸ் ரிங் ரோடு மேலே வந்துடுங்க. அதை வந்து இஎஸ்ஐ வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த பிரிட்ஜு தான் இங்கே தான் வந்து வேலை செய்கிறாங்க. இதை வந்து விரிவடைஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிறாங்க. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 3-4 மந்த் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த வழியாக போயாகணும். இப்போதைக்கு மறந்துடுங்க வழியை. ஓகேங்களா? ஃபுல்லாக ஹெவி வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. லைட் வெஹிக்கிள்ஸ் கார் மட்டும் தான் வருது. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்து பாருங்கள் பேரிகேட்லாம் வச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஸோ சும்மா வந்து வேஸ்ட்டாக டிராஃபிக் தான் ஆகுது. கீழே தான் டைவர்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக். கிருஷ்ணகிரி நோக்கி போனீங்கன்னா சர்வீஸ் ரோடில் போனால் பயங்கர டிராஃபிக். ராய்கோட் ரோட்டு. ஏன்னா அங்கே வந்து அங்கேருந்து வர வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே டைவர்ட் பண்ணுறதுனால இங்கே ஹெவி டிராஃபிக் ஆகுது. இப்போ அந்த டிராஃபிக்கெல்லாம் நிற்கிறேங்க. மஞ்சுநாதா தேட்டர் மேலே போனால் அந்த சர்வீஸ் ரோடெலாம் ஃபுல்லாக டிராஃபிக். ஸோ அதனால் வந்து சும்மா போகிற ட்ரிப்பெல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிப் வந்தால் மட்டும் வாங்க. இல்லைன்னா அதர் ரோட்டில் வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு அதில் போயிடுங்க. ஓகேங்களா? சும்மா வந்து டிராஃபிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ராய்கோட்டை பிரிட்ஜு கீழே. அதனால் ஆல்ரெடி வர ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து இந்த சர்வீஸ்குள்ளே தான் வருது. அதனால் ஃபுல்லாக இங்கேயும் டிராஃபிக். இதுலேயே பாருங்கள் சர்வீஸ் ரோடில் எவ்வளோ டிராஃபிக். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதர் ரோட்டில் போயிடுங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக டிராஃபிக் பாருங்கள். காட்டுறவாங்க. ஸோ இந்த லோக்கலில் இருக்கிறவங்க கொஞ்சம் ரோடு எங்கேயாவது வேறு வழி இருந்தால் ரோட்டில் இப்போதைக்கு கிராஸ் ஆகிடுங்க. ஏன்னா ஹெவியாக டிராஃபிக். அது நீங்கள் காலையிலாம் ஒரு 8 o'clock பயங்கர டிராஃபிக். கிலோமீட்டர் கணக்கு நிற்கும். இப்போ கொஞ்சம் வந்து ரீல்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் ஆப்போசிட்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. ஆப்போசிட்லாம் ஃபுல்லாக டிராஃபிக். இதில் வேறு ஃபெஸ்டிவல் வேறு எதாவது வச்சுருக்காங்கப்பா. பயங்கரமாக க்ரௌட் அதிகமாக ஆகும் போல. சும்மாவே டிராஃபிக்காக இங்கே திருவிழா வேறு போட்டாங்க. சொல்லி முடிச்சு விட்டாங்க வாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாம் டிராஃபிக் தான் ஆகுது. பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க.
கேர்ஃபுல்லாக வாங்க. டிராஃபிக்காக இருக்குது. சும்மா டைம் பாஸ் போகிற ட்ரிப்பெல்லாம் கொஞ்சம் கேன்சல் பண்ணிட்டு ஒரு 3-4 மந்த்துக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மாதம் மணிக்கணக்கு வந்து இங்கே சும்மா டிராஃபிக்கில் தான் நிற்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறோம். இது வந்து கிருஷ்ணகிரி போகிற வழி, இங்கேயும் டிராஃபிக் தான். மேலே போயிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்தீங்கன்னா ஃபுல் டிராஃபிக். ஆனால் கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூர் வர்றது ஃப்ளேவர் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மட்டும் ஃப்ளேவர் மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கீழே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே போய்க்கலாம். ஆனால் அங்கே தான் பயங்கர டிராஃபிக். ஸோ அதனால் கொஞ்சம் இப்போதைக்கு டைவர்ட் பண்ணி வாங்க, ஓகேங்களா? என்ன டிராஃபிக் தெரியும். டிராஃபிக் போலீஸ் போட்டு எல்லாம் பார்த்து மெதுவாக தான் விடுறாங்க. ஃபுல்லாக டிராஃபிக். பார்த்து பொறுப்பாக வாங்க காய்ஸ். டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் நாம் இப்போ போகிறோங்க. அங்கே தான் வந்து வர வண்டியெல்லாம் வந்து ரிங் ரோடு வழியை வந்து டைவர்ட் பண்ணுவாங்க. காட்டுறோம் வாங்க. ரிங் ரோடு வழியாக டைவர்ட் பண்ணி விடுவாங்க. அதாவது ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து டெம்பரரி பஸ் ஸ்டாண்டில் கட்டாயி நீங்கள் அப்படியே சரியாக ரிங் ரோடு வழியே போயிடணும். பெங்களூர் போகிறதா இருந்தால் நீங்கள் அப்படி தளி ரோட்டில் போயிட்டு அப்படியே ஜிகினி ரோடு போய் கனெக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே போயிடலாம். இல்லைன்னா அத்திப்பள்ளி போயிட்டு ஒசூர் டிவிஎஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிவிஎஸ் மேலே போயிட்டு நீங்கள் அத்திப்பள்ளி போய்க்கலாம். பொம்மச்சந்திரா, பெங்களூர், எலக்ட்ரானிக் சிட்டியாக போகிறதால அப்படி போயிடுது. ஒரு கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சரியாயிடும். ஏன்னா கனரக வாகனங்கள்லாம் மேலே அலோவ் பண்ணாங்கன்னா அது திரும்ப ஓவராக விரிசல் ஆகிடும். அது இப்போதைக்கு பண்ண முடியாது, அது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு. ஸோ அதனால் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கோம். பாருங்க, அங்கே வந்து டைவர்ட் பண்ணி விட்றாங்களா, போது பாருங்கள். கனரக வாகனங்கள்லாம் வந்து அந்த டெம்பரரி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட அப்படியே லெஃப்ட் எடுத்து கட் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. லைட் வெஹிக்கிள் மட்டும் தான் இங்கே அலோவ் பண்ணுவாங்க. இன்னும் கிட்ட காட்டுறாங்க. சரி, ஆப்போசிட்டில் GRT to திப்பாலம். ट्रैफिक आगे சிரமம். ஆப்போசிட்டில் வந்து ஆப்போசிட்டில் வராதிங்கன்னா அதில் தான் வேணே வராங்க. ஃபுல்லாக ஆப்போசிட் வந்து டிராஃபிக். ஒன் வேவில் வந்து ஒரு சைடு மட்டும் நீங்கள் போங்கன்னா 2 சைடுமே வராங்க. ஆப்போசிட்டில் வரவங்க எப்படி வருவாங்க? அதனால தான் இப்போ டிராஃபிக் ஆகும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. போங்க
கருப்பு ஏற்றுறாங்க ஒரு ஆள்